ஹாய் கைஸ், வெல்கம் டு கார்த்திக்வா. ஸோ ரொம்ப நாள் இந்த வீடியோ போடுன்னு சொல்லி நானும் நினச்சிட்டேன். இந்த ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு 15 to 20 டேஸாகவே சரி ஃபிஷ் ரூம் டூர் போடுவோம்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ சரி இன்றைக்கி நம்ம ஃபிஷ் ரூம் டூர் போட்டுடலாம்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ போடுறேன். இப்போ என்கிட்ட ரொம்பலாம் ஃபிஷஸ் இல்லைங்க. பர்சனல் கலெக்ஷன்ஸில் ஃப்ளோரான்ஸ் இருக்காப்புல. இது வந்து ஜிபி கேஎம்எல். இது வந்து நான் எங்கே வாங்கினேன்றதெல்லாம் நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன். நான் அதில் சொல்லியிருப்பேன். அதுக்கடுத்து நமக்கு வந்து ப்ரீடிங் பர்பஸ்க்காண்டி ஒரு பீட்டா பேர்ஸ் எடுத்திருந்தேன். அதுவுமே நான் காட்டுறேன். அது போக போலார் ப்ளூ பேரட் நான் எடுத்துருக்கிறேன். போலார் ப்ளூ பேரட் எடுத்தது குட்டிங்கெல்லாம் வந்துருச்சு. ஸோ அது நம்ம பர்சனல் கலெக்ஷன்ஸ்லாம் இந்த 3 பேர் தான் இருக்குது. 3 மீன் தான் இருக்குது வளர்கிறேன். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் மேலே லைட் வச்சு நான் வீடியோ எடுக்கிறேன். ஃப்ளோரானுக்கு தவிர நான் லைட் வச்சதே கிடையாது. ஸோ லைட் வச்சு பார்க்கல இப்படி இருக்குது ஃப்ளோரானு. இந்த டேங்க்கில் வந்து நிறைய அந்த ப்ரஷ், அந்த ஸ்காட்ச் பிட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விம்முக்கெலாம் கூட வரும். ஸோ அதை வச்சு இந்த தொட்டி நான் நிறைய இது ரொம்ப பழைய தொட்டி. அந்த தொட்டி நான் நல்லா க்ளீன் பண்ணுவேன். ஸோ அதில் உள்ள அந்த சின்ன சின்ன இந்த கிறிஸ்டல் மாதிரி இருக்கும், அதெல்லாம் டேங்க்கில் கோடு போட்டிருக்கு பாருங்கள். எவ்வளோ கோடு இருக்குன்னு டேங்க்கில் லைட்டுன்னு ஒரு டேங்க்கில் அடித்து பார்க்கல தான் அந்த டேங்க்கில் எவ்வளோ கோடு இருக்குன்னு தெரியுது. இது வந்து ஒரு 2.5 ஃபீட் ஒரு டேங்க்கு. இது கரெக்டாக 2.5 ஃபீட்டு. மற்றதெல்லாம் ஒன்று உள்ளே ஒன்று சைடில் எல்லாமே ஒன்று தான். டேங்கோட லென்த்து மட்டும் 2.5. இதில் வந்து ஒரு 60 to 70% ஆர்ஓ வாட்டர் தான் ஊற்றிருக்கேன். கேன் வாட்டரில் ஆர்ஓ வாட்டர், ஆர்ஓ ஃபில்ட்ரேஷன் இருக்கும்ல, அந்த தண்ணி நான் ஊற்றிருக்கேன். மிச்சது வந்து போர் வாட்டர் ஊற்றிருக்கேன். ஒரு 30% தான் போர் வாட்டர் ஊற்றிருக்கேன். தண்ணி மாற்றி ஒரு 3 நாள் தான் ஆகும். டிவார்மிங் போட்டிருந்தேன். டிவார்மிங் போட்டு நேற்றுலேருந்து தான் ஃபீடிங் பண்ணேன். இன்றைக்கி காலையிலேருந்து மீனுக்கு ஃபீடிங்கே பண்ணலை. நேற்று நைட்டு போட்டேன். இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஃபீடிங்கே பண்ணலை. ஸோ வீடியோ எடுக்கிறப்ப மீன் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும், ஃபீடிங் கை காமிச்சத்துக்கு வரணும், ஃபீடிங் போகிறப்ப நல்லா சாப்பிடணும்னு சொல்லிட்டு தான் ஃபீடிங்கே நான் போடலை. இதுக்கு இது வந்து ஜிபி கேஎம்எல் ஜியான் ஹார்ன் ஃபேக்ட்ரி. அவர்கிட்ட தான் அந்த மீனை நான் வாங்கினேன். ரொம்ப சின்னதாக வந்துச்சு. இந்த மீன் வந்தப்போ இந்த மீன் அவ்வளோ பேர் வந்து அவ்வளோ நல்லா இல்லை, இது வந்து கம்மா மீன் மாதிரி இருக்குது, வெள்ளை கலர் கம்மா மீன் மாதிரி இருக்குது, இது வந்து பியூர் ஒயிட்டாக வந்துச்சு மீன். எப்போதுமே ஸ்ட்ரெஸ்ஸில் வரையில ரொம்ப கலர்லாம் போய் ஃபேடாக போய் ஹம்ப் எதுவுமே இல்லாமல் அது வந்துச்சு. ஸோ எல்லோரும் இதுக்கு வந்து நெகட்டிவாக கமெண்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ இது ஒரு அப்டேட் பார்த்துங்க. இதுக்கு நான் மெடிசன் என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னா, ஃபிஷ் டாக்டரோட மெடிசன் 16 NPR அப்படி இருக்கும். நான் 16 வாங்கலை. ஜஸ்ட்டு ஒரு 3 மெடிசனும் ஒரு எக்ஸ்கேர் மட்டும் வாங்கினேன். இது கூட சேர்த்து இன்னும் ப்ரோபயோ ஸ்பேரலைனா நிறையா சொன்னார். பட் அதெல்லாம் வாங்கலை. ஜஸ்ட்டு இது ஒரு 3 பெரிய டப்பா, 1 சின்ன டப்பா. இது ஏன் நான் எதுக்கு வாங்கினேன்னா, கரெக்டாக ஒரு 20 அப்படி ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி வந்து ஃப்ளோரான் வந்து டக் மவுத்தில் அஃபெக்ட் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. ஏன்னா டக் மவுத்து பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் எந்த மீனுக்கு வந்து நான் பார்த்ததில்லை. தமிழில் யூடியூப் சேனலில் போய் டக் மவுத் டிசீஸ்ன்னு போட்டு டைப் பண்ணால் தமிழ் வீடியோ ஒன்றும் வர மாட்டேன்ட்டுருச்சுங்க. நானும் தமிழ் வீடியோ திருத்தி பார்த்தேன். எல்லாமே ஹிந்தியும் இங்கிலீஷ் சப்ஸ்டைல்ஸுமாகவே இருந்துச்சு. என்ன தான் நம்ம தமிழில் பார்த்தா தான் நமக்கு அவ்வளோ க்ளீனாக புரியும். இங்கிலீஷில் புரியாதுன்னெலாம் சொல்ல வரல, இங்கிலீஷும் நமக்கு நல்லா புரியும். பட் ஃபிஷ் இந்த சம்மந்தமாக இருந்தால தமிழ்ன்றப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். ஸோ இங்கிலீஷ் சப்ஸ்டைல்ஸ் கூட இல்லை, ஹிந்தி தான் நிறையா இருந்துச்சு. ஸோ அதனால தான் ஃபிஷ் ரூம் டூர் போடாமே வச்சுருந்தேன். ஏன்னா வாய் ஒரு மாதிரி வீங்கியே இருந்துச்சு. நான் அந்த வீடியோ கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ணி விட்றேன். இதுக்கு அடுத்து வந்து பீட்டாஸ் இருக்குது. பீட்டாஸில் எல்லாமே சேல்ஸ் ஸ்டாக்ஸ். இந்த ஃபஸ்ட்டு இந்த 3 ஃபீமேலுமே ஜெயண்ட் க்ரௌண்டர் ஃபீமேலு. இது 3மே ஆக்டிவேஷனில் நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி நமக்கு ஆக்டிவேஷன் போடுறோம், ஒரு 5:30 ஆக்டிவேஷன் போடுறோம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயே நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் வச்சிடுறேன். அதில் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபிஷ் வர்றதா இருந்தாலும் சரி, சேல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப் குரூப் தான் ஃபஸ்ட்டு. 2வது தான் நமக்கு யூடியூப்பு. ஃபஸ்ட் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் போடுவோம். இதெல்லாம் லாஸ்ட் ஷிப்மெண்ட்டில் வந்த ஃபிஷ்ஷஸ்ஸு. ஸோ பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் காட்டுறேன். லாஸ்ட் ஷிப்மெண்ட்டில் வந்ததில் 80% ஷிப்மெண்ட் முடிஞ்சு போச்சு, க்ளோஸ் பண்ணிட்டேன், எல்லாமே விற்றுட்டேன். பேலன்ஸ் ஒரு 20% மட்டும் தான் நான் இப்போ எடுத்து நான் காட்டுறேன். நமக்கு அடுத்து ஜூலை 5th கரெக்டாக நெக்ஸ்ட் வீக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்டாக்ஸ் வருது, நமக்கு பல்காக ஸ்டாக்ஸ்லாம் வருது. அதில் நல்லா எக்ஸாட்டிக் பீட்டாஸ் எல்லாம் தரமான குவாலிட்டியில் வருது. ஸோ மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லோ எஃப்சிசிபி இருக்குது. இது வந்து அயன்மேனு. இதுதான் இன்றைக்கி ஆக்டிவேஷனில் இருக்குது. 5:30 ஆக்டிவேஷன்ஸ் போடுறோம். ஸோ இந்த வீடியோ எப்போ நான் போஸ்ட் பண்ணுவேன்னு தெரியல யூடியூப்பில். இந்த வீடியோ நான் எடுத்துட்டேன். மேபி ஆக்டிவேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம போஸ்ட் பண்ணலாம். பட் இருந்தாலும் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. எவ்ரி சண்டே ஆக்டிவேஷன் நம்ம குரூப்பில் நம்ம போடுவோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. அதுக்கேற்ற ஃபீமேலும் இருக்குது. அயன்மேன் எல்லாமே டாப் குவாலிட்டியில் இருந்துச்சுங்க. இதில் பாதி அயன்மேன் நான் விற்றுட்டேன். அயன்மேன் மட்டுமே ஒரு 5 பேர் எடுத்தேன், 3 பேர் விற்றுட்டேன். ஒரு 2 பேர் தான் இருக்குது. ஸோ 2 பேரில் 1 பேர் ஆக்டிவேஷனில் போட்டுட்டேன். என்னோட பர்சனல் கலெக்ஷன் சொன்னேன்ல, அது இந்த பேர் தான் ஒன்று. இந்த ஒரு பேர் எனக்கு ப்ரீடிங் பர்பஸ்க்கு எடுத்தேன். ரெடி டு ப்ரீடிங் ஸ்டேஜில் தான் கொடுத்துருக்காங்க. பட் உடனே நான் ப்ரீட் பண்ண விரும்பல. ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் தான் ப்ரீட் பண்ணணும். நார்மலாக ஒரு ப்ரீட் எடுக்கணும், 20 நாள் நம்ம கண்டிஷன் கொடுக்கலாம். நான் ஒரு 10 டேஸ் கண்டிஷன் கொடுத்துட்டு நான் ப்ரீட் பண்ண போகிறேன். இது வந்து ஒயிட் மாஸ்க்கு சாமுராய், இல்லாட்டி ஒயிட் மாஸ்க்கு மாம்பாஸ்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது அதுக்குரிய ஃபீமேலு.
இந்த குவாலிட்டி எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா சாமுராய்ஸ் வளர்த்துருக்கேன், மாம்பாஸும் வளர்த்துருக்கிறேன். பட் இது எனக்கு புதுசாக இருந்துச்சு. ஏன்னா மூஞ்சியில் மட்டுமே இந்த ஒயிட் ஸ்கேல் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. உடம்புல டாட்டு தான் வச்சுருக்கு. நல்லா பாருங்கள், அவதாஸ்க்கு இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கேற்ற மாதிரியே பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது. கரெக்டாக அந்த மேலுக்கு ஸ்டார் டெயில் மாதிரிலாம் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த குவாலிட்டி. அதுக்கேற்ற மாதிரி ஃபீமேலு. எந்த ஃபிஷ்ஷுக்குமே நான் இன்னும் ஃபீடிங் பண்ணவே கிடையாது. எல்லா விஷயமே நான் இன்றைக்கி பட்னி தான் போட்டிருந்தேன். நேற்று நைட்டு ஃபீடிங் பண்ணி இன்றைக்கி பட்னி போட்டுவிட்டேன். ஃப்ளோரான்ஸுக்கு என்னென்ன ஃபீடு யூஸ் பண்ணுறேன்னா, ஹம்பி ஹெட்டு, டெட்ராபிட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணிட்டு தான் நான் சொல்கிறேன். டெட்ராபிட்ஸ் வந்து எல்லா பீட்டாஸுக்கும் தான் யூஸ் பண்ணுவேன். அது போக ஃப்ளோரானுக்குமே யூஸ் பண்ணுவேன் அப்பப்போ, சும்மா மாதத்தில் ஒரு தடவை அப்படின்ட்டு டெட்ராபிட்ஸ் பண்ணி நல்லா விரும்பி சாப்பிடுவேன் டெட்ராபிட்ஸையும். அது மாதிரி போலார் ப்ளூ பேரட் குட்டிங்களுக்கு யூஸ் பண்ணுறேன் டெட்ராபிட்ஸை. அப்புறம் வந்து பேரண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவேன். அப்புறம் ஆம்பர் வச்சுருக்கேன், எவர் ரெட் வச்சுருக்கிறேன். ஆம்பர் வந்து போலார் ப்ளூ பேரண்ட்டுக்கு போடுவேன், நல்லா சாப்பிடும். ஃப்ளோரானுக்கும் போடுவேன், ஃப்ளோரானுக்கு தான் மெயின் இது. அதுக்கு நான் ஃபீடிங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃப்ளோரானுக்கு ஒரு பல்லட்டாக போடுங்க. சில பேர் அப்படியே எடுத்து கொட்டிடுவீங்க, அப்படி போட்டுறாதீங்க. அப்படி போடவும் கூடாது. வயிற்றில் மொத்தமாக ஃப்ளோரான் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிரும் ஃபீடை பார்த்தோன்னே. இப்போ முழுசாக தான் முழுங்க பார்க்கும் எல்லாத்தையுமே. ஸோ அப்படி போடாதீங்க, ஒன்று ஒன்றா போடுங்க. ஒரு ஃபுட்டாக எடுக்கையில் அது மெதுவாக மென்று முழுங்குறப்ப நமக்கும் பார்க்க நல்லாயிருக்கும். அதுவுமே பொறுமையாக சாப்பிடும். பாருங்கள், அது எவ்வளோ வேகத்தில் சாப்பிடுது. ஃபஸ்ட் டைம் லைட்னிங் ஃப்ளோரானுக்கு வச்சுருக்கனால ஃப்ளோரான் ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஸோ ஃப்ளோரான் அப்டேட் ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நிறையா பேர் வாட்ஸ்அப்பில் எனக்கு. ஸோ அவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல ஒரு அப்டேட்டு. ஃப்ளோரானோட அப்டேட் இது தான். ஃப்ளோரான் வாங்கி ஒரு 1.25 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு சின்னதாக வந்துச்சு, 2 இன்ச்சில் வந்துச்சு. 2 இன்ச்சில் தான் வந்துச்சு, பியூர் ஒயிட்டாக வந்துச்சு, ஆரஞ்சு பேட்டர்னே கிடையாது. முடிஞ்சால் அந்த வீடியோ வந்து லாஸ்ட்டாகவும் இல்லைனா இதில் விடாலே நான் ஆட் பண்ணி விட்றேன். இல்லாட்டி நான் இதுக்கடுத்து ஷார்ட்ஸில் போட்டு விட்றேன். பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்ற மாதிரி நான் போட்டுவிட்றேன். டெட்ராபிட்ஸ் வந்து இது ஃபிஷ் வந்து நேற்று தான் வந்துச்சு. என்னோட இந்த மாம்பாஸ், ஸ்னோ ஒயிட் மாம்பாஸ் வந்து நேற்று தான் வந்துச்சு. ஃபீடிங்கே போடலை. ஸோ இன்றைக்கி தான் டெட்ராபிட்ஸ் போடுவோன்னு சொல்லி டெட்ராபிட்ஸ் நான் போடுறேன். மேல் வந்து சாப்பிட்ருச்சு, ஃபீமேலுக்கு டெட்ராபிட்ஸ் பிடிக்கல, துப்பிடுச்சு. ஸோ துப்பிட்டாலுமே அடுத்து நான் ஒரு நைட்டு ஃபீடிங் போட்டேன், சாப்பிட்ருச்சு. ஒரு மீன் உங்களுக்கு நான் அனுப்புறதா இருந்தாலும் சரி, ஏன்ட்ட வாங்குறதா இருந்தாலும் சரி, வேறு யார்கிட்ட ஃபிஷ் நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி, வர்ற அன்றைக்கி நீங்கள் ஃபீடிங் போடாதீங்க. அடுத்த நாள் சாயந்தரம் வரை ஃபீடிங் போடாதீங்க. இன்றைக்கி வாங்குறீங்கன்னா நாளைக்கு நைட்டு ஃபீடிங் போடுங்க, சரிங்களா? ஏன்னா ஃபிஷ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் வந்துருக்கும். அந்த டயத்தில் நீங்கள் ஃபீடிங் போடுறப்ப அது வயிற்றில் டைஜஸ்ட் ஆகாமல் இருந்துட்டு மீன் சடனாக இறக்கிறதுக்கு அதுவும் காரணம். ஒரு சில பேர்லாம் வாங்கினோடனே நான் மீனுக்கு ஃபீடிங் போட்டுட்டேன் அப்படிம்பாங்க. ஒரு சில ஃபிஷ் பொழைச்சிக்கிறோம். நான் எல்லா ஃபிஷ்ஷையும் சொல்லலை, ரேராக இருக்குது சொல்கிறேன். பீட்டாஸ் பொறுத்த பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் நம்ம கேர் பண்ணிக்கிறோம். நம்ம ஒரு அமௌண்ட்டு போட்டு வாங்குவோம், அமௌண்ட்டுன்னு மட்டும் நம்ம யோசிக்காமல் அதுவும் ஒரு உயிர் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மகிட்ட வந்திருக்கும். வெயில், மழை, கொரியர்லாம் தூக்கி போட்டுலாம் ஆடுவாங்க கொரியர் ஆஃபீஸில். அதெல்லாம் தாண்டி நம்ம கைக்கு வரையில நம்ம அதை கொஞ்சம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கிறணும். அப்படியே நம்ம இங்கிட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம நீமோ காப்பர்ஸ் இருக்கும். நீமோ காப்பர் வந்து ஒன்று வந்து ஒரு ஐ வந்து பாப்பாயிருச்சு, பாப்பைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தான் அந்த வாட்டரில் நான் வச்சுருக்கேன். இது ஆல்மண்ட் வாட்ரு ப்ளஸ் டெட்ராசைக்ளின் வாட்டர் போட்டிருக்கேன். எக்ஸ்கேர் 2 ட்ராப் போட்டு மோட்ரு போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப மோசமாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அதுக்கப்புறம் நம்ம ஹெல்பாய்ஸோட குட்டிங்க பார்த்துருப்பீங்க, க்ரௌன் டெயில் குட்டிங்க பார்த்துருப்பீங்க. அது ரெண்டுக்குமே நான் டெட்ராபிட்ஸ் தான் கொடுக்குறேன். நிறையா சேல் ஆயிடுச்சு. சேலாக போக மிச்சம் ஒரு 10 குட்டி இருக்குன்னா மொத்தமாக 100க்கு மேலே இருந்துச்சு. நிறையா சேல் பண்ணிட்டேன். இது வந்து போலார் ப்ளூ பேரட்டு, பிளாட்டினம் ஒயிட் போலார் ப்ளூ பேரட்டு. இது ஆல்ரெடி நான் அப்டேட் போட்டிருப்பேன் நம்ம சேனலில் ஷார்ட்ஸில். இது ஆல்ரெடி ஒன்ஸ் ப்ரீட் ஆகிடுச்சு, 20 டேஸ் ஆயிடுச்சு. இது இன்றைக்கி தான் நான் வந்து இதை நான் பிரிச்சிருக்கேன். குட்டிங்களோட தான் இருந்துச்சு, இது வந்து குட்டிங்களோட தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி தான் நான் வந்து இதை பிரிச்சதுக்கு தனியாக டப்பு கொடுத்துருக்கிறேன். யாரும் ஃபிஷ்ஷை கையில் எடுத்து இப்படி பண்ணுறானேன்னு சொல்லி தப்பாக எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட்டு வியூ நல்லா தெரியணும்னு தான் எடுத்து காட்டுறேன். அது தண்ணியில் தான் நான் வச்சுருப்பேன், சரிங்களா? ரொம்ப நாள் பண்ணோம். இது ஜஸ்ட்டு வந்து இது வந்து மோட்ரு கூட தேவை கிடையாது. பெரிய ஸ்பேஸ் கொடுத்திங்கன்னா ஏர் ப்ரீத்திங் வெளியே மேலே வந்து ஏர் எடுத்துக்கிறோம். ஸோ இதோட குட்டிங்க என்கிட்ட இருக்குது. நான் குட்டிங்களுமே கரெக்டாக இதை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேணாம், ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஸோ முன்னாடி இருக்க ஃபிஷஸ் இவ்வளோ தான், என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஷிப்மெண்ட் ஸ்டாக்ஸ் வரையில் நான் எல்லா பீட்டாஸையும் அப்டேட் பண்ணுறேன். பீட்டாஸ் பார்த்தீங்கன்னா 100-150 இருக்கும். இந்த தடவை 20 கூட இல்லை. ஸோ இங்கிட்ட பார்த்தீங்கன்னா போலார் ப்ளூ பேரட்டு 20 நாள் குட்டிங்க. இது கூட தான் பேரண்ட் இருந்துச்சு. பேரண்ட்டை ஏன் நான் பிரித்தேன்னா, பேரண்ட் வந்து அங்கிட்ட உள்ள அந்த சாயில் வந்து குழி தோண்ட ஆரம்பிச்சிருச்சு. ஏன் குழி தோண்டுதுன்னா, அடுத்த எக் வச்சிடும் உள்ள. குட்டிங்களே எக்கு ஃபுல்லாக சாப்பிட்டோம். ஸோ பேரண்ட் அடுத்த எக் ரெடி ஆயிடுச்சு. எவ்ரி 1 மந்த் ஒன்ஸ் வந்து போலார் ப்ளூ பேரட் ப்ரீட் ஆயிரும். இது 20 டேஸ்லேயே அடுத்த ப்ரீடிங்க்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதனால் பேரண்ட்டை குட்டிங்கிட்டேருந்து பேரண்ட்டை பிரிக்கிற மாதிரி ஆகி போச்சு. இது வந்து பிளான்டட் டேங்க்னு சொல்ல முடியாதுங்க. இது ரொம்ப கேவலமாகிடுச்சு. இதில் என்றைக்கு இது குட்டிங்க எப்போ போட்டுச்சோ இதை வந்து கண்டுக்கிறதுல லைட்னிங்கும் போடுறது கிடையாது. லைட்னிங் இன்றைக்கி காலையிலேருந்து இதுக்கு போட்டு பழக்கியிருக்கேன். ஸோ லைட்னிங் போட்டிருக்கனால அவ்வளோ குட்டிங்க மேலே வர மாட்டேது பாருங்கள். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பழகுது.
இது லைட்னிங்கே இல்லாமல் அந்த டேங்கே ஒரு கருகும்னு கிடந்துச்சு. நிறைய செடி அழுகி போயிருந்துச்சு. இன்றைக்கி காலையில் தான் தண்ணி ஒரு 80% வெளியே எடுத்துகிட்டு புது தண்ணி கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கப்புறம் தான் காலைல ஃபீட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபீட் பண்ணுறதுனால வீடெல்லாம் உள்ளே போய் தண்ணிலாம் ரொம்ப கேவலமாகிடுது. ஏன்னா குட்டிங்க இருக்கிற இந்த டேங்க் இப்படி தான் இருக்கும். குட்டிங்களை மாற்றினதுக்கப்புறம் தான் டேங்க்கு பிளானட் டேங்க் மாதிரி இருக்கும். பிளானட் டேங்க்லாம் நிறையா ஃபிஷ் இருந்துச்சு. எல்லாமே டெம்பரேச்சர்னால நிறையா இறந்து போச்சு. லாஸ்ட்டாக போலார் ப்ளூ பேரட் போட்டு அதில் குட்டி வச்சுருக்கு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். என்னால் முடிஞ்சளவு என்கிட்ட இருக்க ஃபிஷஸ்லாம் காமிச்சிட்டேன். இதுக்கு அடுத்த ஷிப்பெல்லாம் நிறையா காட்டுறேன். தேங்க்யூ.